பச்சை துண்டை போட்ட எல்லாருமே விவசாயி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. அதே திரு விஜய் அவர்களும் உணர்ந்திருக்கிறார். அது தெளிவாக அவருடைய பேச்சிலே சொல்லிடுறாரு, எனக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. நிஜமாகவே அவருக்கு விவசாயத்துக்கு மட்டும் சம்மந்தம் இல்லை, விவசாயிகளை பத்தி எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் யாரை சார்ந்து இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பொதுவான சிந்தனை கூட அவருக்கு இல்லைங்கிறது தான் இன்றைய கூட்டத்தில் தெளிவாக தெரிகிறது. ஏன்னா அவர் மிக முக்கியமாக பல கூட்டங்கள்ல அவர் பேசுற மாதிரியே தான் தெளிவாக ஒரு அரக்குயர் நோட்டு பேப்பர்ல இருந்து ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டு வந்த அந்த கண்டென்ட்டை மனப்பாடமாக ஒப்பித்து விட்டு ஸ்கூல் பசங்கள்கிட்ட முன்னாடி இருந்து ஸ்கூல் பீப்புள் லீடர்லாம் எப்படி கையை நீட்டிட்டு இது பிளட்ஜ் பண்ண சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு பிளட்ஜை கண்டிப்பாக எல்லாரையும் எடுக்க வச்சுட்டு கிளம்பி இருக்கிறார் திரு விஜய் அவர்கள். ஒரு வழக்கம் போல விஜய் அவர்களுடைய மீட்டிங்ல என்னென்னலாம் இருக்கும் அந்த வசனங்கள்லாம் சிஎஸ்கே, டிவிகே, டால்டா, டெல்டா, இந்த மாதிரி பல்வேறு எதுகை மோனைகளாக பல விஷயங்களை பேசிவிட்டு ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங்காக நிறைவடைந்திருக்கிறது இன்றைய தஞ்சையினுடைய ஒரு மீட்டிங். இதை பற்றின விஷயம் என்னன்னா, மிக முக்கியமாக விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை உரத்தினுடைய தட்டுப்பாடு. எந்த நேரத்தில் அவர்களுக்கு உரம் கிடைக்கணுமோ அந்த நேரத்தில் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இதை நேரடியாக திமுகவினுடைய அரசாங்கத்துக்கு மேல பழியை சுமர்த்துறதுனால மட்டுமே இந்த ஒற்றை விஷயம் போதும். உரம் எங்க இருந்து ஃபெர்டிலைசிங் டிபார்ட்மெண்ட் யாருக்கு அடியில் இருக்குது, அது ஒன்றிய அரசாங்கத்தின் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. அவர்கள் கொடுக்க வேண்டியது இம்போர்ட் பண்ணி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்குரிய தொகுப்பை கண்டிப்பாக அதனுடைய கால பருவநிலையை காரணம் காட்டி பல்வேறு காலகட்டங்களில் தடை செய்யறதும், பல்வேறு கால சூழ்நிலைகளில் அதற்கான டிமாண்டை உற்பத்தி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய விலை ஏற்றத்திற்கு விளைவிக்கிறதும், இந்த ஹோர்டிங் எல்லாத்தையும் தடுக்க வேண்டிய ஒன்றியத்தினுடைய அரசாங்கம் இதை செய்ய தவறுறதுனால மட்டும்தான் உரத்தட்டுப்பாடு அதிகப்படியாக ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்குங்கிறத இந்த ஒரு பொதுவான சிந்தனை அவருக்கு இல்லாதது ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.